السلام عليكم ورحمة الله وبركاته. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما ربي زدني علما. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனை பற்றி ஆய்வு, குர்ஆனை பற்றி சிந்தனைகள், இதனுடைய தொடரில் நம்ம ஆன்லைனில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க உஸ்தாது. அதில் வந்து என்ன, இப்போ எல்லா மக்களையும் வர வச்சு அவங்களுக்கு நல்ல உபதேசம் செய்யும் பொழுது அதனுடைய நல்ல காரியங்கள், நல்ல சிந்தனைகள் இதை சம்மந்தமாக உஸ்தாது நமக்கு நிறைய அறிவுரைகள் இதெல்லாம் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ நம்ம எப்படி எடுத்துக்குவோம். இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸில் வந்து உஸ்தாது பண்ணாங்க, அதுக்கு வந்து எவ்வளோ நம்ம முன்ன பணம் கொடுத்தோம், நம்ம போய் இறங்கிட்டோம், நல்லபடியாக போயிட்டோம், என்ன பெரிய இதாக செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசித்து அவங்கள திட்டினோம்னாலும் அவங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை. அவங்கள பாராட்டினாலும் அவங்க என்ன அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளோதான். நன்றி, நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். அவங்க என்ன, நம்ம காசு கொடுத்தோம், போய் வண்டி பிடிச்சாங்க, வண்டி கொடுத்தாங்க, வண்டியில் போனோம், அது கரெக்டான இடத்துல போய் இறங்கிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. ஏன்னு கேட்டால் நமக்கு வந்து நம்ம வண்டியில் போனோம், நல்ல விதமாக போய் இறங்காமல் பல இடங்களில் சுற்றி அந்த இடத்துல வந்து நமக்கு பெரிய அங்கே இங்கேயும் போய் 4 மணி நேரம் ஆச்சுன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அது இல்லாமல் கரெக்ட் டைமுக்கு போய் கரெக்ட் டைமுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்படிங்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆமாம், அதை வந்து அப்படின்னு இல்லாமல் காசு கொடுத்தோம் போய் இறங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நன்றி உணர்ச்சி இல்லாமல் பேசினோன்னா அதுக்கு எந்த விதமான நற்கூலியும் நமக்கு கிடைக்காது. இப்போ இப்போ ஒரு இடத்துல டீ குடிக்கிறோம், அவங்க டீ நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க, அதில் வந்து எல்லா கரெக்டு இன்க்ரீடியன்ட்ஸும் கரெக்டாக இருக்குது. அப்போ வந்து நம்ம அவங்களுக்கு என்ன சொல்லுவோம், காசு கொடுத்தோம் டீ குடிச்சிட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ், அண்ணே சூப்பர்ண்ணே, டீ சூப்பராக இருந்துச்சுண்ணே, எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுண்ணே, ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர்றோம். நெக்ஸ்ட் டைம் போகும்போது அவங்க எப்படி போடுவாங்க நமக்கு டீ? வேறு ஒரு டீ தூள், ஒரு தேயிலையை மாற்றி போடலாம், பால் திக்கா ஊற்றலாம். இது மாதிரி அவங்க கொஞ்சம் அவங்களுடைய நன்றி உணர்ச்சியை அளவாக அதிகரிக்கிற விதத்தில் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி. எப்போ ஒரு விஷயத்துக்கு நன்றி செலுத்துகிறோமோ அப்போ வந்து என்ன வந்து அந்த விஷயம் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லியிருக்கான். அதாவது இப்போ நம்ம ஒரு தொழுகை வந்து நமக்கு கெட்டு போயிடுச்சு, சரியான தொழுகை கிடையாது அப்படின்னு சொன்னால் என்ன ஆயிடுச்சு, நன்றியும் கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து ஒரு ஜனாசா இருக்குது, அதை எடுக்க போகும்போது எப்படி சொல்லுவோம், எப்போத்த ஜனாசா எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கக்கிட்ட கேட்போம். இப்போ ஒரு மனிதன்கிட்ட ஒரு விஷயம் பற்றி கேட்குறோம், எப்போத்தா கிளம்பணும், எப்போத்தா கிளம்புறது, எப்போத்தா போகிறது, அப்போ ரெண்டுக்கும் எப்போத்தா அப்படிங்கிற விஷயந்தான். ஆனால் அது ரெண்டுக்கும் என்னது, ஒரு வித்தியாசம் இருக்குது. தொழுகைனா எப்படி இருக்கணும், உயிரோட்டமாக இருக்கணும், உடல் இருக்கும், உடல் இருக்கும் ஆனால் உயிர் இருக்காது, அப்படி ஒரு தொழுகை இருக்குது. ரெண்டுமே உயிரும் இருக்கும் உடலும் இருக்கும், அப்படிப்பட்ட தொழுகையும் இருக்குது. அப்போ ருக்கு இப்போ நம்ம செய்கிறோம், அதில் ஒரு குறை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அதில் வந்து அது ஒரு பிழைன்னு சொல்லிடுவோம். ஆனால் தொழுகையில் எல்லாத்தையுமே சரி பண்ணணும். என்னென்ன தொழுகைங்கிறது என்ன, நம்மளுடைய குறியீடு, சிக்னேச்சர். இப்போ வந்து நம்ம தொழுகும்போது உடல் எப்படி கட்டுக்கோப்பாக நிற்குதோ அதே போல் உயிரும் நம்மள இடத்துல கரெக்டான முறையில் இருக்கணும். அப்போ தான் அது சரியாக இருக்கும். இன்ன ஸலாத்த தன்ஹா வல் தஹ்சாய வல் முன்கர். தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க விஷயங்கள், அருவருக்கத்தக்க விஷயங்களை நமக்கு அது சரி பண்ணி கொடுக்குது, விஷயங்களை விட்டும் நம்மளை பாதுகாக்குது. இப்போ வந்து ஒரு கணவனும் மனைவியும் எப்படி பேசணும், அவங்கக்கிட்ட எப்படி சரியாக நடக்கணும், எல்லா விஷயத்தையுமே நமக்கு வந்து தொழுகை வந்து சரி பண்ணி கொடுக்குது. அதாவது ஒரு கணவன் மனைவி இருக்கோம், பொசசிவாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ 4 பேர்கிட்ட சொல்லி, இவங்கக்கிட்ட சொல்லி, அது சொல்லி, இது சொல்லி சரி பண்ண முடியுமா அப்படின்னா சரி பண்ண முடியாது, சரியாக எடுக்கவே முடியாது. அப்போ கணவர் என்ன சொல்லுவாங்க, அங்கே சொல்லிட்டியா, ஏன் அங்கே சொன்னேன், அங்கே தான் எங்கே சொல்லக்கூடாதுன்னு நான் சொன்னேனோ அங்கே போய் சொன்னேன், நீ இப்போ அங்கே போய் சொன்னேன்னா நான் ஒரு கட்டத்துக்கு மீறிச்சுன்னா அப்படி தான் நான் செய்வேன், அப்படி தான் நான் போவேன், உன்னால் என்ன பண்ண முடியும், என்ன வேணாலும் பண்ணிக்க,
அப்படிங்கிற மாதிரி போயிரும். அப்ப இல்ல அத சரி பண்ணணும் அப்புட்ன்னா, தொழுகைய கொண்டு தான் நம்ம சரி பண்ணணும். அப்ப தொழுகைய வச்சு நம்ம அல்லாஹ் கிட்ட சரி பண்ணிட்டோம்னு சொன்னா, ஒரு பேரழகியே வந்தாலும், தன்னுடைய புறங்கைய வச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாரு. அப்ப அந்த தொழுகை எப்படி இருக்கணும்? உயிரோட்டமுள்ள தொழுகையாக, அர்த்தமுள்ள தொழுகையாக, உயிர்ல கலந்த தொழுகையாக அது இருக்கணும். உயிர்ல 2 பக்கம் இருக்கு. அப்ப அந்த உயிர்ல 2 பக்கம் என்னன்னா, அத வந்து புரிஞ்சுக்கிறது ஒரு பக்கமா இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் அந்த ஹுஷு அப்படிங்கிற உணர்வு வந்து இன்னொரு பக்கமா இருக்கு. அது 23வது அத்தியாயம் 1, 2ல நம்பிக்கை கொண்டோர்கள் வெற்றி பெற்றவர்கள் ஆவார்கள். அதாவது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விஷயங்கள ஹாஷியூன் பணிவுடையோர்களுக்கு மட்டும் அந்த விஷயம் வந்து அ ம அ இது பணிவுடையவர்களுக்கு மட்டும், அதாவது பணிவுடையவர்கள் மட்டும் தான் அந்த ஹாஷியூனா? அப்படின்னு கேட்டா கிடையாது. அதுல கட்டுப்படணும். அதுல மன உணர்வு லயிக்கணும். அந்த விஷயத்துல அல்லாஹ்வுடைய தொழுகையில தொழுகும்போது அல்லாஹ்வ நேசிக்கணும். இது அனைத்தும் ஒன்று சேர்ந்தால் மட்டும் தான் அந்த ஹுஷு என்ற உணர்வு நமக்கு கிடைக்கணும். அப்ப அல்லாஹ்வ ரொம்ப நேசித்தா இப்போ ஒரு ஒரு மனிதர்ட்ட ரொம்ப நேசிச்சா அந்த மனிதர்ட்ட எப்படி பேசுவோம்? இல்ல அவங்க கிட்ட கொஞ்சமா நேசிச்சோம்ன்னு சொன்னா, அவங்க கிட்ட எப்படி பேசுவோம்? அளவா பேசிட்டு வந்துருவோம். ஆனா ரொம்ப நேசித்தால் மட்டும் தான் அவங்க கிட்ட அதிகமான நேரம் நம்ம எடுத்துக்குவோம். அப்ப வந்து என்ன செய்வோம்? மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட வந்து நபி ஸல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்குறான். அதாவது உரையாடுறான். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல கேட்கும்பொழுது, "இந்த கம்ப நீங்க எதுக்கு பயன்படுத்தீங்க மூசா?" இந்த கம்பு வந்து சும்மா இது என்னுடைய யூஸுக்கு எல்லாத்துக்கும் இத தான் பயன்படுத்துவேன்னு சொன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, "இந்த கம்ப கொண்டு தடியை கொண்டு இலைதழைகளை பறிச்சு போடுவேன். இது தேவைப்பட்டா நான் சாஞ்சுக்குவேன். அ வந்து அத வந்து என்னுடைய பயன்பாட்டுக்கு எல்லா விதத்திலயும் அத கொண்டு தான் நான் பயன்படுத்துவேன்." அப்படின்னு சொல்லிட்டு, ஆடு மாடுக்கு தேவையான இலைதழைகளை பறிப்பேன். அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அப்புட்ன்னா என்ன? அல்லாஹ் கிட்ட பேச அவங்க அம் பேசுறதுக்கு வந்து அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆசைப்பட்டதின் காரணமா தான் அது அவங்கட்ட அல்லாட்ட ரொம்ப ஒரு குச்சிக்கு இவ்வளோ டெஃபினிஷன் குடுக்குறாங்க. அதுமாரி எப்படி தொழுகையில அல்லாஹ்வுக்கு முன்னாடி எப்படி நம்ம பேசுறோம்? அல்லாஹ்வுக்கு முன்னாடி பேசுறோம். அல்லாஹ் எனக்கு முன்னாடி நிக்கிறான். அப்ப அவனுக்கு முன்னாடி நம்ம எப்படி பேசுவோம்? இப்ப முஸம்மில் 73வது அதுல வந்து 73வது அத்தியாயத்துல கடைசி வசனம். அது ரொம்ப பெருசா இருக்கும். "முகமதே நீரும் உங்களோடு ஒரு பகுதியினரும் 3ல் ஒரு பகுதி அல்லது இரவில் பாதி பகுதி அல்லது இரவில் நின்று நீங்க வணங்குறத வந்து இறைவன் எப்படி அறிகிறான்? ப வ பகுதி வந்து நீங்க வணங்குகிறீர்கள். நீங்க நபி நீங்க வணங்குறீங்க. அந்த வணங்குறத வந்து இறைவன் அறிகிறான்." அப்படிங்கிற மாதிரி அந்த வசனத்துல வருது. அப்ப அதிகபட்சம் நின்று வணங்கிய நேரம் என்ன கிடைக்கும் நமக்கு? அந்த இன்பம், அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம வெறும் 5 வக்த் மட்டுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. அவங்க பள்ளியில ஒளு செஞ்சுட்டு வந்து ஒளுவுடைய தொழுகைன்னு தொழுதாங்க. வந்து பள்ளியில வந்து பள்ளிக்குடைய தொழுகைன்னு சொல்லி தொழுதாங்க. அதுக்கப்புறம் லுஹாவுடைய தொழுகை தொழுதாங்க. பிரச்சனைன்னு வந்துட்டா அல்லாட்ட போய் நின்னு தொழுதுட்டாங்க. மழை வேணும்னு சொன்னா மழைக்காக தொழுதாங்க. சூரிய சந்திர கிரகணம்னு சொல்லி தொழுதாங்க. ம் எவ்வளவோ பெருநாள் தொழுகை. இந்த மாதிரி ஒவ்வொரு தொழுகையுமே அ அல்லாஹ் கிட்ட போய் தொழுதுகிட்டே இருந்தாங்க. அப்ப நமக்கு ஹுஷு இல்லாட்டி என்ன செய்வோம்? சீக்கிரம் அந்த தொழுகைய முடிச்சிரணும் முடிப்போம். ஆனா நம்ம ஹுஷுவோட தொழுதுட்டோம் அப்படின்னு வச்சோம்னா, அந்த தொழுகை எப்படி தொழுவோம்னா, ரொம்ப அதிகப்படியா ஆசை கொண்டு, அல்லாஹ்வின் மீது காதல் கொண்டு நம்ம தொழுகக்கூடியவங்களாக இருப்போம். அதேபோல 2வது அத்தியாயம் 45வது வசனத்தில, "பணிவுடையோரை தவிர மற்றவனுக்கு இந்த தொழுகை பாரமாகவே இருக்கும்." இப்ப தனிமையில ஒரு அந்தரங்கத்த தெரிஞ்சவனுக்கு முன்னால நான் எப்படி உடைவோம்? நம்ம அப்படியே சுக்கு சுக்கா உடைஞ்சிருவோம். அதான் ஹுஷு. நம்மளுடைய ரகசியத்த எப்படி அறிவான் அல்லாஹ்? அந்த ரகசியத்தையும், இந்த ரகசியத்துக்கு பின்னாடி உண்டான இன்னொரு ரகசியத்தையும் அல்லாஹ் அறியிறான். எப்படி அறிவான்? இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ரகசியம் செய்றோம். இன்னைக்கு ஏதாவது பார்த்துட்டான். ஆனா நாளைக்கு நம்ம ஒண்ணு செய்ய இருக்கிறோம். ஆனா அது நமக்கு அது செய்வோமா, செய்யக்கூட மாட்டோமான்னு கூட தெரியாது. ஆனா அல்லாஹ் அறிகிறான் அப்படிங்கிறத அல்லாஹ்வே அந்த அத்தியாயத்துல சொல்றான். அப்ப இப்ப வந்து ஒரு தலைவர் முன்னாடி நம்ம நிக்கிறோம் அப்புட்ன்னா, அ ஒரு துவக்க நிலையில ஒரு தொண்டன் எப்படி இருப்பான்? அம் அப்போ அவர் பெரிய தலைவரு, அவர் பெரிய ம் அ உயர்வானவரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொண்டன் வந்து கை கட்டி, வாய் பொத்தி அவர்கிட்ட வந்து தன்னுடைய
அனைத்து விதமான விஷயத்தையும் வெளிப்படுத்துவோம். அப்ப அந்த அந்த உணர்ச்சிக்கு பேரு தான் அந்த ஹுஷூன்னு சொல்றது. இப்போ படுத்த படுக்கையா நம்ம இருக்கிறோம். நமக்கு எல்லாமே நம்ம கணவர், பிள்ளைங்க எல்லாமே பார்க்குறாங்க. அப்ப அந்த அந்த உணர்வுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருப்போம்? அடங்கி போய் கட்டுப்பட்டு நம்ம தலை குனிஞ்சு வெக்கி, ஒண்ணும் இல்லாதவங்களாக நம்ம எப்படி இருப்போம்? அப்படி ஆயிருவோம்ல. அதுதான் அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே இல்லாதவங்களா இருப்போம்ல. அதுக்கு பேரு தான் ஹுஷு. இப்ப நம்மளுடைய அதே மாரி கெண்டைக்கால் திறக்கப்படும்போது, அதாவது மரணிச்சுட்டோம். 68வது அத்தியாயம் 42, 43ல கெண்டைக்கால் திறக்கப்படும்போது, நம்ம சஜிதா செய்யுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து நமக்கு கட்டளையிடுவான். அப்ப கட்டளையிடும்போது, பூமியில சஜ்ஜிதா செஞ்சவன் மட்டும் தான் அந்த இடத்துல அல்லாஹ்வுக்கு முன்னாடியில சஜ்ஜிதா செஞ்சு, அவனுடைய அர்ஷுக்கு கீழ நம்ம இருக்க முடியும். ஆனா, அங்க மரக்கட்டை போல நம்மளுடைய பார்வைகள் எல்லாம் நிலைகுற்றி நிக்கும். அப்ப நம்ம கண்ல கோளாறு இல்ல. எதுல கோளாறு? கல்புல தான் கோளாறு. கல்புல சரியா இருந்தோம்னு சொன்னா, அங்க போயி நம்ம வந்து கண்டிப்பா நிக்க முடியும். அம் ஆனா அங்க வந்து இங்க உள்ள தொழுகை இல்லாதவர்கள் அங்க கண்டிப்பா தொழுகவே முடியாது. சஜ்ஜதா செய்ய முடியாது. அப்படின்னு 68வது அத்தியாயம் 42, 43ல சொல்லப்பட்டிருக்கு குர்ஆன்ல. 20வது அத்தியாயம் 108வது வசனத்துல அல்லாஹ் அழைக்கும்போது பின்னாடியே போவான். அது ஹஷாத்தில் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகக்கூடிய அப்ப அளவற்ற அருளாளன் முன்னாடி ஒரு சவுண்ட் இல்லாம என்ன ஆயிரும்? அடங்கி நிப்போம் எல்லாருமே. பேச வ செய்யக்கூடிய பேசறக்கூடிய அல்லாஹ் மட்டும், அவன் வந்து பேசக்கூடியவனா இருப்பான். நம்ம எல்லாரும் அமைதியானவர்களாக, அப்படியே காலடி ஓசை கூட மெதுவான முறையில நம்ம போயிட்டே இருப்போம். உ அவனவன் உணர்வுக்கு ஏற்ப தான் அந்த விஷயம் வந்து நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஒருத்தனுக்கு ஒரு மதுபானத்தில ஒரு புழுவ ஒரு தூக்கி போட்டோம்னு சொன்னா செத்து போயிருது. அப்ப வந்து அது அந்த அந்த புழுவ அதுக்குள்ள போட்டோம்னா செத்து போயிரும் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியுது. அப்ப ஏன் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நம்ம ய ஒண்ணுமே இல்லாம செத்து போயிட்டோம்னு சொன்னா, அவன் வந்து நம்மள வந்து வெளியில எடுப்பான். நம்மள வந்து கொண்டு வந்து நம்மள வேற விதமா நம்மள செதுக்குவான் அப்படின்னு ஏன் நமக்கு தெரிய மாட்டேங்குது? அப்படின்னு நம்ம உணரக்கூடியவங்களா இருக்கணும். அம் இப்ப ஆஃப்ரிக்கால ஒருத்தர் இருக்காரு. ஆனா அவரு நம்ம ஃப்ரெண்டு. ஆனா அவருக்கு வந்து மைசூர் பாக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அவருக்கு தெரியல. அது எப்படி எனக்கு தெரியாதுப்பா. நான் சாப்பிட்டதில்லப்பா அப்படின்னு சொல்றாரு அவருடைய மொழியில. ஆனா நம்ம வந்து நெய்சூர் பாகு நெய் மைசூர் பாகு அப்படி இருக்கும்ப்பா. வாயில போட்டா உடனே கரைஞ்சிரும்ப்பா. எப்படி 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 இருக்கும் தெரியுமா? இந்த மாரி அந்த மாவு எடுக்கணும். இந்த மாரி உருட்டணும். இந்த மாரி ஷேப்ல கட் பண்ணணும். இது பாகுல போடணும். இது பண்ணணும். சரி பண்ணணும். அப்படின்னா நம்ம என்னதான் சொன்னாலும் புரியாது. அது வந்து எத்தனாவது வருஷத்துல அது கண்டுபிடிக்கப்பட்டது? இது எந்த இடத்துல உருவாக்கப்பட்டது? இதோடைய பின்னணி என்ன? இது எங்கே இருக்கும்? அப்படி இப்படின்னு சொன்னாலாம் அந்த மனிதருக்கு புரியாது. அவருக்கு புத்தகம் படிச்சு நான் ஒண்ணு அனுப்பியிருக்கேன். அந்த புத்தகத்த படிச்சு பாரு. வீடியோ போட்டு பாரு. அதில போட்டிருக்கேன். எப்படி இருக்கும் மைசூர் பாகுன்னு. எப்படிதான் அவருக்கு அனுப்புனாலும் அந்த விஷயம் பத்தி புரியுமா? புரியாது. ஏன்? அவர் அந்த மைசூர் பாக சாப்பிட்டதில்ல. அப்ப சாப்பிட்டு பார்த்தா தான் அதோடைய டேஸ்ட் எப்படி இருக்கு? என்னன்னு இருக்குன்னு தெரியும். அதுபோல தான் அல்லாஹ்வுடைய ஒ உணர்வ நம்ம அறியணும்னு சொன்னா, அதுக்குள்ள உள்ள போய் லயிக்கணும் அப்படியே. அல்லாஹ்வோட போய் நம்ம கலக்கணும். அப்பதான் அதோடைய விஷயத்த நம்ம ஆராய முடியும். அந்த டேஸ்ட்ட அறிய முடியும். அல்லாஹ் வந்து, "அல்லாஹ் ரப்பே என்னைய ஒரு ஈரமான மனிதனா ஆக்கு. எனக்கு என்னைய வந்து அத அத பெற வேண்டும் என்ற எண்ணத்தோட நான் போராடணும் யா அல்லாஹ்." ஏன்னா நான் வந்து அத போராடாம நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் இத்தன நாளா. நான் வந்து சஜிதாவுல உன்னை நிலம்பி என்னுடைய அல்லாஹ்வ நினைச்சும், மறுமைய நினைச்சும் நம்மள அழுவ சொன்னா, நமக்கு அது வராது. ஏன்னு சொன்னா, நம்ம மறுமைய பத்தி, அல்லாஹ்வ பத்தி சிந்தனை வந்து நமக்கு குறைவா இருக்கு. ஆனா, இந்த உலகத்துல துனியால உள்ள ஒரு சின்ன கஷ்டம், தன் கணவருக்கு, தன் குழந்தைக்கு, தன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்கு, தன்னுடைய வாழ்க்கைக்கு, தன்னுடைய கஷ்டங்களுக்கு, தன்னுடைய கடனுக்கு, இந்த மாரிலாம் நம்ம ஒரு சூழ்நிலைய நினைக்கும்போது என்ன ஆயிருதுன்னு சொன்னா, அத நினைச்சு ரொம்ப அழுது அது அது விஷயம் நமக்கு கிடைக்கணும், கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடியவங்களாக இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்ப அத நினைச்சு சஜிதால அழுங்க. உங்க கவலைய நினைச்சு, கஷ்டத்த நினைச்சு, உங்க கணவர நினைச்சு, பிள்ளைய நினைச்சு, எதெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமா கிடைக்கணும்னு நினைக்கணுமோ, உங்க பிரச்சனை எதுனால சால்வ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ, அத வந்து நினைச்சு அழுங்க மொத. அத நினைச்சு அழுதுட்டீங்கன்னு சொன்னா, அடுத்து இன்ஷா அல்லாஹ் அத மறுமைக்கு மறுமைக்கு தயார் செய்யக்கூடியவர்களாக அத கொண்டு வாங்க.
அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு விஷயமும் நம்ம எப்படி எடுத்துக்கணும்? இம்மைய பத்தி நம்ம கவலைப்பட்டு அழுகும் பொழுது, டக்குனு அது மறுமையுடைய சிந்தனையாக நம்ம மாற்றிக்கொள்ளணும். அப்படின்னு நம்மளே நம்மள உருவாக்கிக்கிறணும், செதுக்கிக்கிறணும். இப்ப சைக்கிள ஒருத்தவங்கள ஓட்டணும் அப்படின்னு சொன்னா, சைக்கிள் எப்படி ஓட்டுவான்? அவன் ஸ்டார்ட்டிங்ல இடுப்ப வளைக்கக்கூடாது. "வளைக்காத, வளைக்காத நேரா புடி" அப்படின்னு சொல்லுவான். ஆனா, அவன் வந்து நேரா புடிப்பானா? சைக்கிள வளைக்காம இருப்பானா? அவனுக்கு தெரியாது. 10 திருப்பு கீழ விழுந்து, கால்ல ஒடிபட்டு, கை ஒடிபட்டு 11வது திருப்பு பார்த்தா, அவன் கரெக்ட்டா எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சுருவான். சைக்கிள ஓட்ட தெரிஞ்சிரும். என்ன எப்படி அவனுக்கு தெரிஞ்சுச்சு? வார்த்தையில புரியாது. அந்த இது உயிர் ஓட்டத்தோட அதுக்கு வந்து என்ன செய்யணும்? ஓட்ட பழகிக்கணும். அதுபோல நம்ம அல்லாஹ்விடத்தில தொழுகைய நம்ம சீரான நேரான முறையில கடைபிடிக்கணும்னா, அதுக்கு நன்றி செலுத்தணும் அல்லாஹ்வுக்கு. பொறுமைய கையாளணும். கட்டுப்படணும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும். ஒவ்வொரு மகிழ்ச்சியான நேரத்திலயும், நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்திலயும் அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். யா அல்லாஹ்! நேரத்தில பறக்கச் செய் யா அல்லாஹ்! இந்த விஷயங்கள நம்ம அல்லாஹ்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு பெரிய மாற்றம் ஏற்படணும்னு சொன்னா, தொழுகையில மட்டும் தான் நம்ம அத சரிப்படுத்த முடியும். நம்ம வலியுறுத்தி ஏராளமான விஷயங்கள வந்து நம்ம இம்மை, மறுமையுடைய லாபத்த அடையணும்னா, நம்ம வந்து அல்ஹம்துலில்லாஹ் தொழுகைய கடைபிடிச்சா மட்டுமே அந்த விஷயங்கள பற்றி நம்ம அடைய முடியும். மார்க்க விவகாரங்கள் சூரா ஹஷ்ருடைய ஆயத்துல 59வது அத்தியாயம் 21வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல மலையில இறக்கி அல்லாஹ் வச்சேன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பயத்தால நடுங்கி அது வெடித்து பிளந்து போவத நிச்சயமா நீங்க காண்பீர்கள். மனிதர்கள் சிந்தித்து பார்க்க இவ்வுதாரணங்களை வந்து நாம் கூறுகிறோம். அப்படின்னு அல்லாஹ் வந்து அந்த அத்தியாயத்துல சொல்லியிருக்கான். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. நன்மையை செய்வதும், தீமையிலிருந்து விலகிக் கொள்வதும் அல்லாஹ்வின் உதவியைக் கொண்டே தவிர வேறில்லை. என்ற கருத்தை வந்து நம்ம உள்வாங்கணும். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம வேலை செய்ய முடியாது. அல்லாஹ்வுக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நொறுங்கிரணும். நம்ம நொறுங்கி என்ன ஆயிரணும்? உள்ள வந்து ஒரு பாத்திரம் போல. நம்ம உள்ளத்துல எதையெல்லாம் விதைக்கிறோமோ, எத எத நம்ம உலகத்துல ஆட்பறிச்சு நம்ம எனக்கு வந்து வீடு வேணும், வீடு வேணும், இடம் வேணும், இடம் வேணும். என் குழந்தைக்கு கல்வி வேணும். என் கணவர் வந்து அதிக அளவு சம்பாரிக்கணும். நாங்க பெரிய லெவல்ல இருக்கணும். இந்த மாதிரி என்னென்ன உள்ளத்துல தோன்றுச்சோ, அந்த உள்ளம் வந்து ஒரு பாத்திரம் போல. அந்த பாத்திரத்துல எதெல்லாம் போட்டு நம்ம உள்ள வச்சிருக்கோமோ, அதுதான் வந்து வெளிப்படும். அதுதான் வெளியில அப்படியே பிரதிபலிக்கும். அப்போ உள்ளத்துல நல்ல விஷயங்கள போட்டு உள்ளத்துல நிரப்பணும். அப்பதான் அது வெளிப்படும். அப்ப அது சார்ந்த விஷயம் தான் நமக்கு வந்து உள்ள இருந்து வரும். அதுல தான் இன்பம் கிடைக்கும். அப்ப அந்த இன்பமா மாறணும்னா, அப்போ உள்ளத்துல என்னத்த நபிகள் போட்டு வச்சாங்க? குஷு. குஷுன்னா என்ன? பணிவு. அது குஷுன்னா என்ன? அடங்கி போறது. குஷுன்னா என்ன? உள்ளத்த லயிக்க வைக்கிறது. குஷுன்னா என்ன? அந்த உள்ளத்திலேயே நம்ம அதுக்குள்ளேயே என்ன செய்யணும்? அப்படியே ஒண்ணுமே இல்லன்னா, அப்படி நொறுக்கி சுக்கு சுக்கா ஒண்ணும் இல்லாம போயிறது. இப்ப இதெல்லாம் வெறும் சடங்கு மாரி ஆக்கிராம, உயிரே இல்லாத தொழுகையா நம்ம வச்சிராம, என் உள்ளம் உனக்கு முன்னாடி நொறுங்கிருச்சு, செத்துருச்சு யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்வுக்கு முன்னிலையில நம்ம சாகக்கூடியவர்களாக இருக்கணும். மறுமை நாளில் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 54வது அத்தியாயம் 6வது, 7வது வசனத்தில. அவருடைய கண்கள் தாழ்ந்திருக்கும். க கல்பு வந்து பணிஞ்சு, அவங்க அ பாவிகள் வந்து நரகத்துக்கு வாங்கன்னு சொல்லும்போது என்ன பண்ணியிருக்குமா, அவங்க கண்கள் வந்து தாழ்ந்திருக்குமா. ஏன்னு கேட்டா, இப்போ ஒரு அக்யூஸ்ட் ஒருத்தவங்கள பிடிக்கும்பொழுது, ஒரு விஷயத்த வந்து இந்த இந்த தப்பு செஞ்சியா? நீ இது பண்ணியா? அப்படின்னு கேட்கும்போது, அவங்க உள்ளம் வெக்கி, தலை குனிஞ்சு, அப்படியே கண்கள்லாம் அப்படியே கீழ குனிந்து தாழ்ந்தவர்களாக ஆயிரும். அதுபோல தான் பாவிகள நரகத்துக்கு இழுத்து வரும்பொழுது என்ன பண்ணிரும், அவங்களுடைய கண்கள் தாழ்ந்த நிலையில இருக்குமாம். அப்ப அதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? நம்ம உள்ளத்துக்குள்ள உயிர் இருக்கணும். அந்த உயிர் இருக்கணும்னு சொன்னா, அதிகமா என்ன செஞ்சணும்? பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கணும். அந்த பணிவுங்கிற குஷு வந்து இருந்துச்சுன்னு சொன்னா, அது நெருக்கமான அந்த குஷுங்கிறதுக்கு நெருக்கமான சொல் எப்படின்னா, எவ்வளவு தெளிவா வே வேணுமோ, அந்த அளவுக்கு தொடர்ச்சியா இதுல வந்து ஒவ்வொரு நேரமும் ஃபஜ்ர், லுஹர், அசர், மக்ரிப், இஷா இது எல்லாத்துலயுமே நம்மளுடைய முயற்சிய போட்டுக்கொண்டே இருக்கணும். போட்டுக்கொண்டே இருந்து பயிற்சிய நம்ம போட்டு நன்மை, தீமைய ஆலோசிச்சு, குரான், தொழுகை,
2யும் ஒண்ணு சேர்த்து பார்க்கணும். 2ம் ஒண்ணுக்கு ஒண்ணு வேறுபட்டதில்ல. 2ம் ஒன்றை ஒன்று பலப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதாவது 17வது 100க்கு முன்னாடி உள்ள எல்லா வசனத்திலயும் இது சம்மந்தமா போடப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்னது குரான தொழுகை தொழுகுறோம். தொழுகும்போது குரான வாசிக்கிறோம். குரானுடைய அர்த்தத்த புரிஞ்சு நம்ம வச்சிருக்கோம். அப்ப குரான வந்து ஆராய்ந்து உள்ளத்துல ஏத்து அத அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுமாங்க. அப்ப அந்த வார்த்தை அல்ஹம்து லில்லாஹி அல்லாஹ்வுக்கு, ரப்பு அ அல்லாஹ்வுக்கே, ரப்பில் ஆலமீன் அகிலங்கள் எல்லாம் படைத்தவன். அப்ப அந்த விஷயம் நம்ம அந்த வார்த்தைகள்ல தெரியும்போது மட்டும் தான் அந்த விஷயத்த நம்ம புரிந்து சொல்லக்கூடியவங்களாக இருப்போம். அப்ப தொழுகையில ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் பொழுது, நம்ம அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் குடுப்போம். அப்ப தொழுகையும், அந்த குரானும் என்ன ஆகுது? ஒன்றுக்கொன்று பலப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்ப அந்த ஒவ்வொன்றும் நம்ம அந்த விஷயத்த புரிஞ்சு உள்ளுணர்வோட நம்ம அல்லாஹ்விடத்துல லயிக்கும்போது என்ன ஆயிரும்னா, அல்லாஹ்வே நமக்கு அந்த விஷயத்த அனைத்து விஷயங்களையும் இலகுவான முறையில நடத்தாட்டுறதுக்கு அல்லாஹ்வே போதுமானவன். அந்த தொழுகையில உள்ளச்சம் உடையவர்களாக, அதை பேணி நடப்பவர்களாக வல்ல ரஹ்மான் அந்த பணிவுடையவர்களுடைய கூட்டத்தில் நம்மையும் சேர்த்து, நம்மளுடைய குடும்பத்தார்களையும், நம்மளுடைய உற்றார் உறவினர், பிறந்த சகோதர சகோதரிகள், மாற்று மதத்தினர் முதற்கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் அந்த ஹுஷூவை பேணி தொழுவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. எங்களுடைய உள்ளத்திலும் அது போன்ற தன்மை கொஞ்சம் கொஞ்சமா வர்றதுக்கு அல்லாஹ் உதவி செய்கிறான். ஏனென்றால், அல்லாஹ்வுடைய அச்சத்தின்படி நடந்து பணி உடைந்தவர்களாக உடைந்து அந்த மலை எப்படி நொறுங்கி பீஸ் பீஸா தூள் தூளா போச்சோ, அதுபோல நான் நொறுங்கி ஒண்ணும் இல்ல அப்படின்னு அல்லாஹ்வுக்கு முன்னாடி நம்மள சமர்ப்பிக்கும் பொழுது, அந்த அந்த விஷயத்த நம்ம அடையலாம் அப்படிங்கிறத தெள்ளத் தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிறலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.